வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், எக்ஸாம் முடிஞ்சோடனே லீவ் விட்டுட்டு பசங்க எல்லாமே வீட்டில் இருப்பாங்க. அப்போ சாயங்கால நேரத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நம்மளும் யோசிப்போம். குழந்தைங்களும் வந்து கேட்பாங்க. இன்றைக்கி அதனால் நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் வச்சு ஒரு போண்டா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா இப்படி பெரிய பெரிய பீஸாக வச்சு நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம திருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், திருவிட்டு இந்த காம்பு எல்லாத்தையும் எடுத்துருங்க. காம்போடு திருவ வேண்டாம், அது நார் நாராக வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழகாக திருவிக்கங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்க எப்படி திருவுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்க முன்னாடியே தோல் சீவி நல்லா தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த தண்ணியை வந்து கீழே கொட்டிட்டு நம்ம இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றலாம். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு இதுலேயே நம்ம உருளைக்கிழங்கு சீவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணியிலேயே திருவிடுங்க. திருவிட்டு நல்லா இதை புழிஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவரை இந்த பவுலுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த திருவின உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, காலிஃப்ளவர் ஒரு சின்ன காலிஃப்ளவர், ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், மைதா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சேர்த்துக்கோங்க. மைதா உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவரில் உள்ள தண்ணி மட்டும்தான். தண்ணி வந்து புழியாமல் எடுத்தீங்க அப்படின்னா சதன்னு ஆகிடும். இப்போ இதை நம்ம நல்லா பிரட்டியாச்சு. எண்ணெய் வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பொரிக்க தேவையான அளவு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரொம்ப அழுத்தக்கூடாது, இந்த மாதிரி உருட்டி இதில் போட்டுக்கலாம். இப்படி போடும்போது நீங்கள் வந்து தீயை குறைச்சிருங்க. பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக வேக விடக்கூடாது. இந்த மாதிரி வெந்த உடனே நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 3/4 வேக்காடு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயட்டும், மறுபடியும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம போடும்போது எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே காஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டோம்னா நல்ல கலர் வரும். பாருங்கள், ஒரு அழகான கலர் வந்துடுது. பாருங்கள், ரெண்டாவது போட்டோடனே இப்போ நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தட்டில் போட்டு வச்சுக்கலாம். அருமையான சாயங்கால ஸ்நாக்ஸு. சூப்பராக, குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்குனாலே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி காய்கறி வச்சு செய்யும் போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாஸ் பிடிக்காது, நான் வெறுமனவே டேஸ்ட் பார்க்குறேன். பாருங்கள், மேலே ஃபுல்லாக வந்து நல்லா மொறுமொறுனும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.